Dragon, a film by First Benchers. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் சென்டம் எடுக்கிறதுக்கான வெல்மேட் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் கூப்பிட்டு பாராட்டி கோல்டு மெடல் கொடுக்குற அளவுக்கு மாரலி எல்லாமே கரெக்டாக இருக்குது, லைக் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ். ஆனால் லாஸ்ட் பெஞ்சர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எமோஷன் இந்த படத்தில் இல்லை. தட் இஸ் ஒய் ஐ கால் இட் ஆஸ் a film by First Benchers. நிறைய படங்கள் பார்த்துருப்போம், கிளைமேக்ஸில் சரியான நீதியை வழங்கியிருக்கும், மாரலி கரெக்டாக இருக்கும் அல்லது பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் கிளைமேக்ஸில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு சராசரியான பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு மூக்க நுழைச்சி எட்டி பார்க்குற என்னை போன்ற மக்களோட எதிர்பார்ப்பு. முதல்ல கயடு மாதிரி ஒரு கமர்கட்டை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கழட்டி ஓடுறதுக்கான மனநிலை முழுக்க ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸோட மனநிலை தான். உங்ககிட்ட டவுட் கேட்கறதுக்குன்னே 4 பொண்ணுங்க பின்னாடி இருக்கும். உங்களுக்கு ஒரு பொண்ணோட சகவாசம் அப்படிங்கிறது இல்லை அருகாமை அப்படிங்கிறது ரொம்பவே இயல்பாக ஈஸியாக கிடச்சிரும். அதே லாஸ்ட் பெஞ்சர்ஸோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்டில் போகும்போது ஒரு அழகான பொருள் நம்மளை திரும்பி பார்த்துட்டாலே லைஃப் லாங் அதை மறக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஈஃபில் டவர் முன்னாடி வச்சு கைடு மாதிரி ஒரு பொண்ணு கிஸ் அடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவளை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் முழு முதற் குறிக்கோளாக இருந்திருக்கும். பட் டிராகன் இஸ் அ ஃபர்ஸ்ட் பெஞ்சர். அவன் அப்படி யோசிக்கல, டப்புடு கட் பண்ணி ஸ்விக்கி ஓட்ட வந்துட்டான். ஓகே, அவன் ஸ்விக்கி ஓட்ட வந்ததுக்கான காரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மாரல், பொலிட்டிக்கல், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சரியாக இருக்குதான். ஆனால் தட் இஸ் ஒய் ஐ கால் இட் ஆஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் மூவி. சினிமாவில் காலங்காலமாக சொல்லப்பட்டது என்னன்னா, ஹீரோ என்னதான் கேவலமான மட்டமான சூழலில் இருந்தாலும், ஹீரோயின் மகிழ்மதியோட தேவசேனாவாகவே இருந்தாலும், அந்த ஒன்றுமே இல்லாத ஹீரோ தன்னோட காதலின் புனிதத்தை காமிச்சு அந்த பெரிய சாம்ராஜ்யத்தோட இளவரசியை உஷார் பண்ணுவான். அதுதான் உலக வழக்கம். அப்படிதான் நாங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ நாளாக காதலை புனிதப்படுத்துறதுக்காக நாக்கை வெட்டி மூக்கை வெட்டி உயிரை கொடுத்து காதலையே விட்டு கொடுத்து இப்படி என்னென்னவோ பண்ணி புனிதப்படுத்தி வச்சுருந்தா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் மார்க் எடுத்தால் தேவசேனா, மார்க் எடுக்காட்டி வசந்த சேனா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சச் அ ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் பிஹேவியர். நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் முழு இன்ஜினியரிங்கையும் திரும்ப ஒரு 4 வருஷம் உட்காந்து படித்து பாஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களால் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனால் லாஸ்ட் பெஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? காதலை இப்படி கண்டுக்காமல் விட்டுறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. முக்கியமாக கைடு மாதிரி ஒரு கமர்கட்டை கண்டுக்காமல் கட் பண்ணி விட்டுட்டு வர்றது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கிடுச்சு. ப்ளீஸ் கைஸ், லாஸ்ட் பெஞ்சர்ஸ்லாம் வந்து படம் எடுத்து நம்ம காதலை வாழ வைப்போம்.